இறாலுக்கு எடுக்கிறோமோ இதை அப்படியே எடுத்து இதை அப்படி இது பண்ணி ஓப்பன் பண்ணால் இது ஒன்று. இப்போ உள்ளே வந்து இந்த நரம்பையை எடுத்துடணும். இந்த நரம்பையை எடுத்துடணும். இதெல்லாம் கட் பண்ணி போடணும். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோங்கன்னா வாழைப்பூ வடை, வாழைப்பூ 65 அதிர்ச்சங்க. 2 பூ. வாழைப்பூ வடைக்கு ஒன்று, எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு. இது வந்து பொரிக்கிறதுக்கு. இது வந்து வடைக்கு. ஓகே. வடைக்கு வந்து பட்டாணி பருப்பு ஊற வச்சு எடுத்தாச்சு. பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ பூண்டு, இஞ்சி, சோம்பு, அப்புறம் கல் உப்பு, வரமிளகாய் இதை போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். வாழைப்பூ வடை போட்டுக்கலாம். அதுக்கு சுத்தமான கல்லெண்ணெய் கூடியாடுறதுக்குள்ள வடைக்கு பருப்பு ஆட்டி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க. அதுக்கு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வாழைப்பூ, இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஓகே. எப்படி பிசைஞ்சிங்க? எல்லாம் கலக்கிக்கணும். கடலை ஆட்டினாவே பருப்பு வந்து சூப்பரா இருக்கும். 3 மணி நேரம் பருப்பு ஊற வச்சு பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம் சேர்த்து மசாலா செலவு உப்பு அது கூடவே நான் வரமிளகா பிள்ளைங்க கட் பண்ணி போட்டா திங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அது கூடவே போட்டு அரைச்சிட்டேன். தேவைன்னா பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப எண்ணெய் சூடேறிச்சு. அப்புறம் வடை தட்டி போட்டுருவோம். கம்மியா இருக்கணும். இந்த வாழைப்பூ வடைக்கு இல்லைன்னா பிரிஞ்சு ஓடும். அடுப்புல கொஞ்சம் பண்ணதான் வரும். செய்ய தெரியும்னா கேஸ்ல. வாழைப்பூ வடை ஜிஞ்சா குட்டிக்கு. ஓகே. வடை போட்ட உடனே திருப்ப கூடாது. புட்டுக்கலாம் போட்டு 10 நிமிஷம் விட்டு அப்புறம் தான் கொஞ்சம் வெந்த பின்னாடி தான் அப்படி திருப்பணும். அப்படி வெந்த பின்னாடி அப்புறம் தான் அப்படி திருப்பணும் வடைய. பாருங்க உடையாம வரும். அப்பதான் வடை அப்படி. அதே மாதிரி கல்லெண்ணெய் அதான் இப்படி பொங்குது. ஆமா, சுத்தமான கல்லெண்ணெய் ஊத்தினா பொங்கும். அது திருப்பி விடணும். அழகா. ஆமா, சூப்பரா வடை வெந்துருச்சு. உடையாம வரணும்னா நல்லா அழுத்தி மாவு பேஞ்சு போடணும். சீக்கிரம் திருப்ப கூடாது. அப்பதான் உடையாம வரும். இப்போ வாழைப்பூ வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து வாழைப்பூ 65. வாழைப்பூ 65. அதுக்கு என்னன்னா இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை போட்டு பேஸ்ட். அப்புறம் இது வந்து அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, ஆரி மாவு, மிளகாத்தூள், கடலை மாவு, கொஞ்சம் பொரிக்கிற மசாலா கொஞ்சமா 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு அப்படி லேசா உப்புத்தூள் போட்டு லேசா தண்ணி ஊத்தாம கையா இருந்தா அதனால கொஞ்சம் லேசா தண்ணி தெளிச்சுக்கணும். ஆமா. போதும். இப்போ நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி பண்ணிக்கணும். தண்ணி தெளிச்சுக்கணும். அங்கே எண்ணெய் சூடேறி போச்சு. இப்போ பொரிக்கலாமா? பொரிங்க. ஆஹா, களைப்பட்ட எண்ணெய் எப்படி பொங்குது பாருங்க. கல்லெண்ணங்கிறதுனால 5 நிமிஷம் விட்டு அப்புறம் தான் திருப்பணும். வந்துச்சு மேலே.
பாருங்க. பாரு அப்படி பொங்குச்சு இப்போ மேலே தெரியுது. டேஸ்டா பப்பால் பாரியா? பப்புள். ஓ பப்புள் விடுதா? என்ன பாரு பப்புள் விடுதாம்பா. பாருங்க சூப்பரா வந்துருச்சு. எனக்கு பாஃபட் தான் பார்க்கணும். வெந்துருச்சா வேக ஒண்ணுமா? இன்னும் வேகணுமா? வெந்துருச்சு. இன்னும் பாஃபட்டே வர மாட்டேங்குது. இல்ல புதுசா வாழைப்பூ 65 ரெடிங்க. சூப்பரான டேஸ்டா இருக்கும். இப்போ அடுத்து என்னன்னா அம்மா வந்து மாரியாத்தா மாவு கொடுத்து விட்டாங்க. அது மிச்சம் ஆகி போச்சு. சரி அது ஏன் வேஸ்ட் பண்ணுவானன்ட்டு அது உதிரி பண்ணி விட்டு பால் ஊற்றி பிசைஞ்சு அதிர்ச்சம் போட்டாங்க. சும்மா அதிர்ச்சம் செம்மையாக வந்துருந்தது. அப்படியே பார்க்குறதுக்கே ப்ரௌன் கலராக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதிர்ச்சம் சூப்பராக இருந்துச்சு. பாருங்க எந்த அளவுக்கு அதுக்குன்னு அதிர்ச்சத்துக்குன்னே நம்ம மாவு பிசைஞ்சா இந்த அளவுக்கு வருமானு தெரியலங்க. அந்த அளவுக்கு அதிர்ச்சம் வந்துருந்தது மாரியாத்தா மாவில். பாருங்க சூப்பரான அதிர்ச்சி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக அதிர்ச்சத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க அதே எண்ணெயில். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதிர்ச்சம். வாங்க சாப்பிடலாம். பருப்பு வடை. பருப்புலேயே வாழைப்பூ மிக்ஸ் பண்ணி பருப்பு வடை பாருங்க. வாழைப்பூ மிக்ஸ் பண்ணது பருப்பு வடை. ஓகே. அடுத்து வாழைப்பூவை மட்டும் அப்படியே 65 மாதிரி பொடிச்சு எடுத்தது. இது வந்து என்னன்னா கொஞ்சம் ஊற வச்சு இது பண்ணிருக்கணும். நல்லா இருக்கு. அடுத்து இது அதிர்சம். மாரியம்பட்டியில மாவு நீங்க வச்சா அந்த மாவை போட்டு எல்லாம் உதவி பண்ணி எடுத்து அதிர்சமா போட்டாங்க. அதிர்சம் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு. வாழைப்பூ வடை, வாழைப்பூ 65 இது டேஸ்டாவெல்லாம் இருக்குதுங்க. செம்மையா இருக்குது. ஆனா அந்த சுடுதண்ணியில போட்டு எடுத்த பின்னாடி மசாலா போடணும். அதை நான் மறந்துட்டேன். அதனால கொஞ்சம் ஒட்டல. ஆனா டேஸ்ட் செம்மையா இருக்குது. செம்மையா இருக்கு டேஸ்ட்லாம். இது வந்து மாறிட்டா மாவு கொடுத்தாங்க. அது வந்து மிச்சமாயி போச்சு. அது என்ன பண்றாங்க வேஸ்ட் ஆகி போயிடும் சொல்லி அதிர்ச்சம் போட்டாங்க. செம்மையா இருந்துச்சு. அதிர்ச்சம் சூப்பரா. அடுத்து வடை. எவ்வளவு சூப்பரா இருக்குங்களா. அதிர்ச்சம் சும்மா செம்மையா வந்துருக்கு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.